நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ரவி, கல்யாண ஆசை வந்துருச்சா? பெரியவங்க நீங்களாம் சொன்னா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். அப்புறம் என்ன, அவனே வாயை திறந்து சொல்லிட்டான்ல. ராம் கல்யாணத்தோட சேர்த்து ரவி கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். அம்மா, முதல்ல ராம் கல்யாணம் முடியட்டும், அப்புறமா இவனோட கல்யாணத்தை பத்தி பேசலாம். அப்படி என்ன வயசாயிடுச்சு இவனுக்கு? மகேஸ்வரி, ரவியோட கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? நினைக்கிறது என்ன, உங்க வீட்ல அண்ணன் தம்பி கல்யாணம் ஒண்ணா நடந்துச்சுன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ராம் கல்யாணத்தோட ரவி கல்யாணமும் நடந்தா இந்த குடும்பத்துல ரெட்டிப்பு சந்தோஷம்தான். 2 பேரோட கல்யாணமும் ஒன்னாவா? ராம் கல்யாணம் என்னோட விருப்பப்படிதான் நடக்கணும், நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் நான் சகிச்சுக்க மாட்டேன். ஏன் சித்ரா, ராம் கல்யாணத்தோட சேர்த்து ரவியோட கல்யாணமும் நடந்தா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ராமுக்கு நீ பிக்ஸ் பண்ண தேதியிலேயே ரவிக்கு கல்யாணம் பண்றதுல உனக்கு உடன்பாடு இல்லையா? சித்ரா, ரவி கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க பையன் கல்யாணம் உங்க இஷ்டம். உங்களுக்கு எப்ப செய்யணும்னு தோணுதோ அப்ப செய்யுங்க. சித்ரா, ஏன் பேச்சுக்கு பேச்சு உங்க பையன் ஏன் பையன்னு பிரிச்சு பேசுற? இந்த வீட்ல எல்லாருடைய அபிப்பிராயத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அத்தை, நான் சொன்னது அந்த அர்த்தத்துல இல்ல. ரவிக்கு கல்யாணம் ஆகுறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு விஷயம், பொண்ணு யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா இல்ல, இத பத்தி யாருமே யோசிக்கவே இல்லையே. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு அழகான கவிதையை எழுதி அப்படியே தூக்கி வீசிருப்பேனே. டேய் சும்மாறா. எல்லாருமா சேர்ந்து ரவிக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்தா நாளைக்கே பொண்ணு பாத்துடலாம். அதுக்கு அவசியம் இல்லைங்க. என்னது அவசியம் இல்லையா? அப்படின்னா உன்னோட மகனே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கானா? இல்லைங்க, ரவிக்கு பொருத்தமான பொண்ணை நானே பார்த்து வச்சிருக்கேன். நீ பார்த்திருக்கியா? யாரது? யாருன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. ஹலோ, நான் சித்ரா தேவி பேசுறேன். ஆண்டி நீங்களா? ஆமா, நானே தான். சொல்லுங்க ஆண்டி. பானுமதியை கூப்பிடு. ஒரு நிமிஷம் ஆண்டி. அம்மா அம்மா. என்னடி? அம்மா, சித்ரா தேவி லைன்ல இருக்காங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
என்ன விஷயமா? ராம்க்கு கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு இன்னொரு கல்யாணமும் நடக்க போகுது. அதை சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இன்னொரு கல்யாணமா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது யாரோட கல்யாணம்? சந்தோஷமா இருக்குல்ல? அதை ஃபோன்ல சொன்னா நல்லா இருக்காது. நான் இப்ப சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்களும் அங்க வந்துருங்க. அங்க வச்சு சொல்றேன். அதை கேட்டா நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஐயோ, அதுக்கு என்ன? நானும் பிரியாவும் இப்பவே வரோம். பிரியா, 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 பிரியா. ஐயோ பாடி, என் சமத்து. என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சித்ரா தேவி அப்படி என்ன சொன்னாங்க? நீ முதல்ல கிளம்பு, நம்ம கோயிலுக்கு போனவா? எதுக்குமா? ஐயோ, அதை நான் எப்படி சொல்லுவேன் எனக்கே தெரியல. நீ கோயிலுக்கு தானே வரப்போற, அப்ப நீயே தெரிஞ்சுப்ப. அம்மா சும்மா டென்ஷன் படுத்தாம என்ன விஷயம்னு சொல்லுமா. நான் போட்ட பிளான் இவ்ளோ சீக்கிரம் சக்சஸ் ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கலடி. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக போற வாய்ப்பு தானா உருவாயிருக்கு. என்னம்மா சொல்ற? சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு இருக்க. அந்த சித்ரா தேவி போன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? அதான் கேக்குறேன், என்ன சொன்னாங்க? ராமுக்கு கல்யாணம் பண்றப்பவே ரவிக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களாம். ரவிக்கும் கல்யாணமா? அப்படி நேரடியா சொல்லல, 2 கல்யாணமும் ஒன்னா நடக்கும்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் ரவிக்கும் தானே. நம்மள கூப்பிடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுவும் கோயில்ல வச்சு சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அட மக்கு மக்கு, இது கூடவா உனக்கு தெரியல? உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். உண்மையாவாமா சொல்றேன்? என்னால நம்பவே முடியல. I'm so happy மா. சரி 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 சரி, உன் சந்தோஷத்தெல்லாம் இங்கே காலி பண்ணிடாத. கொஞ்சமாவது மிச்சம் வச்சுக்கோ. வா போலாம் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அப்பா கல்லையும் சீதா கல்லையும் படாம போயிட்டு வந்துடலாம். அம்மாவும் பொண்ணு எங்க புறப்பட்டு போறீங்க? அதெல்லாம் நான் வந்து சொல்றேங்க. எனக்கு இப்ப நேரம் இல்ல, நீங்க கொஞ்சம் தள்ளுங்க. சித்தி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஐயோ, உன் சாப்பாடெல்லாம் நீயே சாப்பிடு. நாங்க இப்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எங்க போறீங்க சித்தி? ஐயோ, ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எங்க போறீங்கன்னு கேக்குறியே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? உள்ள போடி. நல்ல காரியம்னா என்ன நல்ல காரியம்? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நல்ல காரியம்னா நீங்க ஸ்வீட் கொடுப்பீங்கல்ல, அதுக்கு தான். அவ்வளவுதானா? நாங்க போற காரியம் நல்லபடியா நடந்துச்சுன்னா ஸ்வீட் இல்லடி, ஸ்வீட் கடையே உனக்கு தரேன். ஐயோ, லேட் ஆயிடுச்சு. நீ வாமா, தள்ளுங்க. சீதா, அவ குணம் உனக்கு நல்லா தெரியுமே. எதையும் மனசுல வச்சுக்காத. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? சாமி பேருக்கு. சரி. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ, ஓம் நாராயண வரப்பிரியாயே நமஹ, ஓம் மங்கள்யாயே நமஹ, ஓம் குலவர்தினே நமஹ. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலே பவ, சர்வாபிஷசித்திரஸ்து, சகல ஐஸ்வர்யாபிவிருத்திரஸ்து. சித்ராதேவி டிரைவர் மாதிரி இருக்கு. தம்பி வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா உள்ள இருக்காங்க. உள்ள இத பாத்துட்டு வரேன்.
சித்ரா, நம்ம ரவிக்கு கல்யாணம் வரைக்கும் விஷயம் வந்திருக்குன்னா இதுக்கு காரணமே பானுமதி தான். ஆமா, அவங்க தான் ரவிக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க, பொண்ணு பார்த்துருக்கீங்களா, அது இதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல அவங்க கேட்ட வாய் முகூர்த்தம் உடனே கல்யாணம் அமைஞ்சு போச்சுல்ல. இப்போ இந்த விஷயத்தை கேட்டா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அம்மா வணக்கம் சித்ராமா. வணக்கம் சுமித்ராமா. உங்க வீட்ல ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல. ராமுக்கு சீதா அமைஞ்ச மாதிரி ரவிக்கும் ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். எங்க பிரியா கூட ரவிக்கு நல்ல பொண்ணா பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா கோயிலுக்கு வந்து 1000 தடவை மந்திரம் சொல்றதா வேண்டிக்கிட்டா. பிரியா போமா, போய் சாமி கிட்ட உன் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோ. போமா. எங்க வீட்ல கல்யாணம் பண்ண போறோங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ, என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இப்ப நாங்களும் நீங்களும் ஒண்ணுதானே. அப்படின்னா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? உங்க மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லி ரவி விஷயத்த நானே சொல்லலாம்னு நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா. ரவியை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி பொண்ணு யாரு? கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிடுங்க. சரிம்மா. இந்தாங்க, இந்த டப்பா உங்களுக்கு தான். ரொம்ப சந்தோஷம். என்ன மந்திரம் சொல்ல போறேன்? ஐயோ, எனக்கு என்ன மந்திரம் தெரியும்? பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பொண்ணு ரொம்ப அடக்கமான பொண்ணு, எங்க வீட்டுக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு. அவ யாருன்னு உங்களுக்கும் தெரியும். யாரா இருக்கும்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். சொல்றேன். பொண்ணு யாருன்னா சுமித்ரா, உனக்கு வரப்போற மருமகளை பத்தி நீயே சொல்ல. பாவம், பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆமா ஆமா, இப்ப சொல்லிடுறேன். நம்ம ரவிக்கு பார்த்திருக்கிற பொண்ணு யாரு யாரு சொல்லுங்க. சொல்றேன். என் ஃப்ரெண்டு மகேஸ்வரி இருக்கால, அவளோட பொண்ணு உமா. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பானுமதி, பானுமதி. என்ன பானுமதி, எங்க ரவிக்கும் உமாவுக்கும் கல்யாணம் ஆகுறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான். அப்படின்னா ஸ்வீட்ல ஈ மொய்க்க போகுது, சாப்பிடுங்க. எங்களுக்கு லேட் ஆகுது, கிளம்பலாமா சித்ரா? பிரியா, நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டபடி ரவிக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா. நீ சாமி மந்திரத்தை 1000 தடவை சொல்லிடு, பாதியில நிறுத்திடாத. வரட்டா? சுமித்ரா, இவ்வளவு அவசரமா ரவி கல்யாணம் பண்ணணுமா? ஏன் அப்படி சொல்ற சித்ரா? இல்ல, ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணமும் நடத்தணுங்கிறதுக்காக மகேஸ்வரி மகளை உன்னோட மருமகளா பார்த்திருக்கிறது அவசரமோன்னு எனக்கு தோணுது. அது அப்படி இல்ல. உமா ரொம்ப நல்ல பொண்ணு. அது இல்லாம அவ என் ஃப்ரெண்டோட பொண்ணு. மகேஸ்வரிய பத்தி உனக்கே நல்லா தெரியுமே. நம்மளை பத்தியும் நம்ம வீட்டை பத்தியும் அவ ரொம்ப மதிப்பு வச்சிருக்கா.
உமாவும் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. நம்ம ரவிக்கு நல்ல ஜோடியா இருப்பான்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம ரவியையும் அவ ரொம்ப விரும்புறா. இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்னமோ உமா மாமியாருங்கிற மரியாதையை உனக்கு கொடுப்பான்னு தோணல. அப்படி இல்ல, அவ அத்தைங்கிற மரியாதையை விட ஒரு படி மேல போய் என்ன அவ அம்மாவாவே நினைச்சுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, போலாமா? போலாம் வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா. சித்தி, போன காரியம் என்னாச்சு சித்தி? என்ன சித்தி ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? கோவமா இருக்கீங்களா? என்ன பிரியாக்கா, உங்க முகம்லாம் அழுத மாதிரி இருக்கு. அழுதீங்களா? ஏன் சித்தி, பிரியாக்காவை யாராவது திட்டினாங்களா? வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, இப்ப வெறும் கையோட வந்திருக்கீங்க. ஆமாண்டி, கடையை வேலை பேசிட்டு வந்திருக்கேன். இப்ப வந்துரும். போடி சித்தி. சித்தி, ஏன் பிரியாக்கா அழுதுட்டே போறாங்க? ஒன்னு இந்த வீட்டுல வச்சுக்கிட்டு எங்களால சிரிக்கவா முடியும்? அழதாண்டி முடியும். போகும்போது வாய வச்ச, போன காரியம் விளங்காம போச்சு. இன்னொரு தடவை நான் எங்கேயாவது போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்ட தொலைச்சிருவேன். தொலைச்சி சனிய. பிரியா, பிரியா, ஏன் அழற? அழாதம்மா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழற? பின் அழாம என்னமா செய்ய முடியும்? அந்த ரவி கூட எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். எல்லாம் பாழா போச்சு. இவ்வளவுக்கு காரணம் அந்த சித்ரா தேவிதான். உன்னை ரவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற நம்ம ஆசையை அவ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா. அதான் நம்மள கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறதுக்காகவே கோவிலுக்கு வர சொல்லி ரவி உமா கல்யாணத்தை பத்தி நம்ம கிட்டயே சொல்றா. இத நாம கேட்கும் போது எப்படி வருத்தப்படுறோம், எப்படி அதிர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் நம்மள கோவிலுக்கே வர சொல்லிருக்கா. அதுவும் எப்படி? உனக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ற மாதிரியே பில்டப் எல்லாம் கொடுத்து நம்ம ஆசையை நல்லா தூண்டி விட்டுட்டு நம்ம முகத்துல கரிய பூசிட்டான். தொடர்ச்சியா அவமானத்துக்கு மேல அவமானப்படுத்திட்டு இருக்கால, அதுக்காகவே இவ்வளவு நான் பழி வாங்கியே தீருவேன்.